ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, புதிதாக பிறந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆங்கில மாதமான டிசம்பர் மாதம், ஆண்டினுடைய கடைசி மாதம், அதாவது புது வருடத்தினுடைய அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இந்த மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது, என்னென்ன கிரக நிலைகள் எந்த இடத்துல இருந்து செயல்பட போகிறாங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான். பொதுவாக இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கோ அப்படி தான் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருக்கும். இருந்தாலுமே கூட நம்முடைய முக்காலத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, அது இந்த கிரக அமைப்புகளின் உதவியோட ஜோதிடத்தின் மூலமாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அதுலேயும் குறிப்பாக எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இப்படியே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சிக்கும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளை தடுத்து நிறுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். இல்லைனா முன்னெச்சரிக்கையாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜோதிடத்தை நல்ல வழிகாட்டியாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப வளமாக மாறும். இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதை வைத்து தான் உங்களுக்கான பலன்களை கணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜனனகால ஜாதகம் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கான பலன்களை கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. மறக்காமல் இந்த நம்பரை பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க கும்பராசி என்பர்களுக்கு டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத பொதுவாக ஒரு பலன்களை பார்த்துடலாம். இந்த பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 50லேருந்து 60% ஒவ்வொருத்தருக்குமே சரியாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே ஜனனகால ஜாதகம் முக்கியமானது. அதனால் நீங்கள் அதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. புதிய வருடம் பிறக்குது அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், நல்லது. புதிய வருடத்தில் என்ன செய்யலாம், எப்படியெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது முன்கூட்டியே அந்த வருடத்தை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ப்ரீ பிளானிங்லாம் பண்ணிக்க முடியும். மறக்காமல் பயன்படுத்துங்க. இப்போ வாங்க கும்பராசி என்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கும்பராசி ராசி மண்டலத்தில் 11வதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சுறுசுறுப்பானவர்களாக இருப்பாங்க. அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவங்களாக இருப்பாங்க. தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஒரு கொள்கைக்கு மாற்றாக இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் தான். தானம் செய்த பிறகு மிச்சம் இருக்கிறத வச்சு தான் இவங்களே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம் இருக்கக்கூடியவங்க. இல்லைன்னு யார் கேட்டாலும் கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இயல்பாகவே அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது தான். ஸோ அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலுமே அதை வெளியில் காட்டிக்காமல் எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த மாதிரியான குணாதிசயங்களோட உங்களுடைய வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மறக்காமல் அவங்களோடையும் ஷேர் பண்ணி விடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கும்பராசி என்பர்களுக்கு வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க இருக்குது. ஆனால் இப்போ தான் 2025ஆம் ஆண்டே பிறந்த மாதிரி இருக்குது. கடைசியாக பார்த்திங்கன்னா கடைசி மாதத்துக்கு நம்ம வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நாள்லேயே புத்தாண்டு பிறக்க போகுது. புதிய வருடம் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுதா? அது கும்பராசினியர்களுக்கு பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு இந்த வருடம் இருக்க போகுதா அப்படின்றத இந்த மாதத்துலேயே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் காலபுருஷனுடைய 9வது வீட்டில் பயணிக்க போகிறாங்க. அதே போல் சனி பகவானுடைய முழுமையான பார்வையில் இருக்கிறாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு முன்னாடியே வக்ரம் அடைஞ்சிட்டாரு. வக்ரம் அடைந்த குரு பகவான் இன்னும் 3 மாத காலங்களுக்கு வக்ர நிலையில் தான் இருக்க போகிறாரு. கடகராசியில் பயணிக்க போகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் புதன் சுக்கிரனுடைய இணைவால் லக்ஷ்மி நாராயண யோகமும் ஏற்படுது. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கும்பராசி நேயர்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ சனி பகவான் அங்கே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் வேணும். அதுவும் குறிப்பாக நண்பர்கள் மத்தியில் ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய இழப்புகள் ஏற்படலாம். உங்கள்கிட்ட ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பெலாம் இருக்குது. அதே நேரம் சனி பகவானுடைய பெயர்ச்சியும் இருக்கிறதுனால கால் முட்டு இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த இடங்கள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்.
மூத்த சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இந்த மாதம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை வந்து கிளப்புவாங்க. பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கிறார் அப்படின்றதுனால இது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையை கொடுக்கும். ஸோ என்ன அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அதே அளவுக்கு குரு பகவான் தடுக்கவும் பார்ப்பார். ஆனால் முழுமையாக வந்து தடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு விதத்தில் இவர் நஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்க தான் செய்வார். ஸோ இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பழைய விஷயங்கள், பழைய கர்மாக்கள் எல்லாமே வந்து சரியாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக இருக்கார். கர்மாக்கான பலன்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் நீங்கள் ஏதாவது தீமைகள் செய்திருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு அதற்கான பலன்கள் கிடைக்கும். புதிய கர்மாக்களை செய்கிறீங்க அப்படின்னா தர்மத்திற்கு மீறி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தர்மங்களை செய்யுங்க, தானங்களை செய்யுங்க, நல்லது செய்யுங்க. எந்த ஒரு தவறையும் செய்திடாதீங்க. மீறி ஒரு சில விஷயங்கள் செய்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். மற்றவங்களால் மன அழுத்தம் இருக்கும். ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். நண்பர்களுக்குள்ளே பணம் கொடுத்து நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாதிப்புகள் கும்பராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பரில் நடக்க இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நாட்களில் நீங்கள் பெருசாக வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு விதத்தில் வந்து நன்மையை வந்து ஏற்படுத்தும். ஏன்னா அரசியலில் புதிய பதவிகள் வந்து கிடைக்கும். நிறைய பேருக்கு அரசியலுக்கு போகணுன்ற ஒரு ஆர்வம் ஏற்படும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதன் மூலமாக ப்ரெஷரும் வந்து ஏற்படும். ஸோ குரு வேறு வக்கரமாக இருக்கிறார் அப்படின்றதுனால இந்த டைமில் ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே தான் இருப்பீங்க. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுமே வரவே வராது. இவங்களை நம்பலாமா வேணாமான்ற ஒரு குழப்பம்தான் இருக்கும். 2வது இடத்துல சனி பகவானவர் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ எந்த விஷயத்த நம்ம பேசலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பீங்க. பேசினா தப்பாயிடுமோ, அந்த இடத்துல நீங்கள் பேசக்கூடிய விஷயம் நல்லதாகவே இருந்தாலும் மற்றவங்களுடைய பார்வைக்கு அது தப்பாக தான் போய் முடியும். அதனால் இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்கள் பெருமளவு வந்து பேசாமல் இருக்கிறதே நல்லது தான். அதுலேயும் குறிப்பாக பண விஷயத்துலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது. பெருசாக நீங்கள் எதுவும் அதனால் எதிர்பார்ப்புகளையும் வைக்காதீங்க. அதிகமாக செலவு பண்ணாதீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக தான் இருக்கும். பணம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 1 மட்டும்தான் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மற்றபடி எந்த கிரகங்களுமே உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக இல்லை. 10வது இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்கள், சினிமா, மருத்துவம் சார்ந்த உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து சாதகமாக மாற்றி கொடுப்பாரு. அதாவது எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு சேர்ந்து இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. மற்றபடி உங்களுக்கு எந்த விஷயமும் வந்து சரியாக இல்லை. அதனால் இந்த புதனும் சுக்கிரனும் எவ்வளோ நாளைக்கு சேர்ந்துருக்காங்களோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. கும்பத்தில் ராகு பகவான் வெளியே போகிற வரைக்குமே உங்களுக்கு மனசில் கலக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா கும்பத்தில் ராகு இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் தான் உங்களுக்கு நிறைய குழப்பங்களையும் ஒரு கன்ஃபியூஷனையும் வந்து கொடுத்துட்டே இருக்கார். எந்த விஷயத்தையுமே வந்து சரியான வழியில் கொண்டு போகவே முடியாது. அப்படி கொண்டு போகணும்னு நினச்சாலும் உங்களால் அதை வந்து செயல்படுத்தவே முடியாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் இப்போ இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது வேலை விஷயங்களுக்காக நீங்கள் வந்து ஒரு மும்முரமாக இருப்பீங்க. அடுத்தடுத்த நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு சில நேரங்களில் சந்தோஷமான மனநிலையும் ஏற்படும். அதை வந்து முழுமையாக வந்து அனுபவிச்சுக்கோங்க. ஏன்னா மற்றபடி முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லா நேரமுமே வந்து ஒரு குழப்பமாக ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால் எப்போல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த டைமை வந்து அந்த மொமெண்ட்டை மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனால் அதுக்காக கொஞ்சம் வந்து காத்திருக்கணும். அதே போல் பெரிய பெரிய விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் வந்து ஒரு 70லேருந்து 75% ரொம்ப நல்லா இருக்கும். மீதம் இருக்கக்கூடிய சதவீதத்தில் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் மாற்றங்கள் அப்படின்றது தேவைப்படும். அந்த நேரத்தில் அதற்கான வழிகள் கிடைக்குது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க. பெருசாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க. அதே போல் நம்பிக்கையும் வைக்காதீங்க. பண விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு தேவையான ஒன்றாக தான் இருக்கும். அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்கள் தேவை தான். அதுக்காக நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யாருன்னா ஆஞ்சநேயர் தான். ஸோ சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் பெருமான வழிபாடு செய்யுங்க. அதே போல் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா
சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏதாவது நீங்கள் அன்னதானம் செய்யலாம். தான தர்மங்கள் செய்யுங்க. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் செய்யுங்க. ஸோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருமே ஜெய் ஹனுமான் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ கர்மாக்கள் செயல்பட ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்படின்றதுனால பார்த்து கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசாக இந்த காலகட்டங்களில் எந்த விஷயமுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் ரொம்ப வந்து பாதிப்பு அடையும் அப்படின்னும் சொல்ல முடியாது. நீங்கள் செயல்படக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து இந்த மாதம் உங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதை தாண்டி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தடைப்படும். படைப்பிடிப்பு வந்து தடைப்படும் தான். இருந்தாலுமே கூட ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ தடைப்பட்டாலும் கண்டிப்பாக அது நடக்கும். காத்திருங்க, தவறு கிடையாது. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு டிசம்பர் எப்படி இருக்கும் அப்படின்றத தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.